ரெஸ்லர்ஸ் WWE பொறுத்த வரைக்கும் த பீஸ்ட்னு சொன்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ஒருத்தர் தான், அது த பிராக் லெஸ்னர். WWE இத்தனை வருஷ ஹிஸ்டரியில இப்படி ஒரு டாமினன்ஸ் நம்ம யார்கிட்ட இருந்து பார்த்தது கிடையாது. ப்ரோ ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அதாவது இது ஒரு டிராமா, அந்த டிராமால உனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் மாதிரி தான் நீ பிஹேவ் பண்ணணும். பட் இந்த பவுண்டரிஸ் பிராக் லெஸ்னருக்கு கிடையாது. பிராக் லெஸ்னர் பொறுத்த வரைக்கும் அவர் 100% ரியல். நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற பிராக் லெஸ்னர் தான் ரியல் லைஃப்ல இருக்காரு. ரெஸ்லிங் உலகத்துல வெகு சிலருக்கு மட்டும்தான் ஒரு சின்ன அமைப்பு கிடைக்கும். அது என்னன்னா, அவங்களோட மியூசிக்கோட ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் கேட்டாவே ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும் இவர் தான் வெளியே வர போறாருன்னு. இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அண்டர்டேக்கர், ஸ்டோன் கோல்டு, அந்த வரிசையில் இருக்கிறது பிராக் லெஸ்னர். அவரோட அந்த ஓப்பனிங் சாங் கிட்டார் ஸ்ட்ரிங் சவுண்ட் கேட்டா போதும் ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கூஸ் பம்ப் ஆயிரும். சும்மா ஆரவாரம் பண்ணுவாங்க. இது அவர் ஆக்டிவா இருக்கும்போது சரி, பிரேக் எடுத்து பல வருஷத்துக்கு அப்புறம் வெளியே போயிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த ஒரு சவுண்டு கேட்டா போதும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் தி பீஸ்ட் இஸ் கமிங். ஆனா உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா, இன்னைக்கு நம்ம பீஸ்ட்னு சொல்லப்படுற இந்த பிராக் லெஸ்னரை அவரோட ஸ்கூல் டைம்ல எல்லாருமே ப்ரொக்கோலின்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணுவாங்களாமா. ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு சின்ன பையன் WWE, UFC 2 துருவத்துக்கும் போய் தன்னோட பேரை எப்படி முத்திர பதிச்சுட்டு வந்தாருங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நம்ம பிராக் லெஸ்னர் பிறந்ததுல இருந்து இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட கருப்பு பக்கங்கள், அவர் மேல இருக்கிற அலிகேஷன், WWE, UFC அவருக்கு இருந்த டாமினன்ஸ், WWE இன்னைக்கு அவரை எப்படி ஒரு எமர்ஜென்சி பட்டனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாத்தையும் தெளிவான ஆர்டர்ல பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம let's get into the show. By the way, if you are new to this channel, please do subscribe. நம்ம 0ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப 2K கிராஸ் பண்ணி 5K நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ உங்களோட subscription and like means a lot to me. Hope you enjoy this video. பிராக் லெஸ்னர் 1977ல தான் பிறக்கறாரு. அவரோட ஊரு சவுத் டெக்கோடான்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற வெப்ஸ்டர்ங்கிற சின்ன கிராமம். அவர் ஒரு விவசாய குடும்பத்துக்கு தான் பிறக்கறாரு. பிராக் சின்ன வயசுல ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அதனால அவங்க ஸ்கூல்ல எல்லாருமே அவரை ப்ராக்கோலின்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணுவாங்களாமா. பட் அவங்க யாருக்குமே தெரியாது இந்த கிண்டல்னால தான் இவர் பிராக் லெஸ்னர்ங்கிற பீஸ்டாவே மாற போறாருன்னு. சின்ன வயசுல இருந்தே பிராக் லெஸ்னருக்கு அவரோட அக்ரிகல்ச்சர் லேண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதே அளவுக்கு அங்க இருக்கிற மாடு ஆடு கூட விளையாடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ எப்பெல்லாம் அவருக்கு டைம் கிடைக்குதோ அவர் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ள போய் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. 13 வயசுக்கு அப்புறம் பிராக் லெஸ்னர் இதுக்கு மேல தன்னை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, நான் என் உடம்ப ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க லேண்டுக்குள்ள இருந்து இந்த டிராக்டர்ல எல்லாம் மிச்சமான பொருட்கள் கழட்டி வெளியே போடுவாங்கல்ல, அதை வச்சு வெயிட் லிஃப்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பிராக் லெஸ்னர் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் நேச்சுரலா ரொம்ப கிஃப்டடான பர்சன். அவர் அங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தோட நிறைய சாப்பிடுவாரு. ஆனா அவருக்கு தொப்பைங்கிறது வரவே வராது. 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாவே அவனால ஆக்டிவா ஓடிட்டே இருக்க முடியும். அவன் டயர்டா என்னால முடியலன்னு சொல்லி இது வரைக்கும் உட்கார்ந்ததே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப சீக்கிரம் அவனோட பாடி லீன்ல இருந்து பயங்கரமான பில்டா மாறி இருக்கு. நம்ம உடனே இது ஸ்டெராய்ட்ஸ் அப்படி இப்படி நிறைய ஆங்கிள் யூஸ் பண்ணலாம். பட் அந்த டைம்ல அந்த கிராமத்துல அந்த மாதிரி எந்த பொருளுமே கிடையாது. பிராக் லெஸ்னர் இஸ் ரியலி நேச்சுரலி கிஃப்டட் ஹியூமன். ரோமன் ரெயின்ஸ் ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பாரு, பிராக் லெஸ்னர் இஸ் த ஆல்பா மேல் ஆஃப் ஹியூமன் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்டேஜ்ல இவரை கிண்டல் பண்ண பசங்களையே இவர் பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு போய் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் தானே ஒரு புள்ளியா மாறி இருக்காரு. புள்ளினா ஸ்கூல்ல ரவுடி மாதிரி சுத்திட்டு இருப்பாங்கல்ல, மத்தவங்களை கிண்டல் பண்றதா அவங்களோட ஆட்டிடியூடா இருந்துட்டு இருக்கும். பிராக் லெஸ்னர் 13 வயசு வரைக்கும் அவரு கிண்டலை வாங்கிட்டு இருந்திருக்காரு. பட் 13 வயசுக்கு மேல கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பார்த்தாவே எல்லாரும் பயந்து நடுங்கிற அளவுக்கு அவர் பயங்கரமான டாமினன்டான பர்சன் ஸ்கூல்ல இருந்தே ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு டைம்ல அவர் ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறத அவங்க அம்மா எதிர்ச்சியா பாத்துறாங்க. பார்த்தோன்னே அவங்க தடுத்து நிப்பாட்டாம வீட்டுக்கு அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிராக் லெஸ்னர் கிட்ட கேட்டிருக்காங்க, நீ ஏன் அங்க ரோட்ல சண்டை போட்டு இருந்தோன்னு. பிராக் லெஸ்னர் சொல்லியிருக்காரு, எனக்கு சண்டை போட பிடிச்சிருக்கு, அதனால நான் சண்டை போடுறேன். அதுக்கு அவங்க அம்மா ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுத்திருக்காங்க, சி உனக்கு சண்டை போடுறது பிடிக்குதா, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அந்த சண்டைனால ஏதாச்சும் பணம் வந்தா ஓகே, சும்மா வெட்டியா போய் சண்டை போட்டு ரவுடி பேர் கிரியேட் பண்ணி ஃபேமிலி மனத்தை கெடுக்காதுன்னு சொன்னதுதான் இன்னைக்கு பிராக் லெஸ்னர் ஒரு லெஜெண்டரி ரெஸ்லரா மாத்திருக்கு. ஸ்கூல் டைம் முடிஞ்சதும் பிராக் லெஸ்னருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, நமக்கு இந்த படிப்பு சுத்தமா வரப்போறது இல்ல. சோ நமக்கு பிடிச்சது என்ன, சண்டை போறது. பட் சண்டை போடுறதுக்கு யாரு பணம் தருவான்னு பார்க்கும்போது மிலிட்டரியில போய் நம்ம சேர்ந்துடலாம், நிறைய பேருக்கு சுட்டு தரலாம் நினைச்சா பிராக் லெஸ்னர் போய் மிலிட்டரியில ஜாயின் பண்ணிருக்காரு. பட் அவரோட கெட்ட நேரம், அவரு கலர் பிளைண்ட், அவருக்கு கிரீனுக்கும் ரெட்டுக்கும் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. சோ அதனால மிலிட்டரியில என்ன பண்றாங்கன்னா, உனக்கு ஸ்குவாட்ல இடம் கிடையாது, பட் நீ ஆபீஸ் டெஸ்க்ல உட்கார்ந்து வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ற வேலையை கொடுக்குறாங்க. பிராக் லெஸ்னர் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யற ஆளே கிடையாது. சோ கொஞ்ச மாசத்துலயே பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. சரி நமக்கு படிப்பு தான் வராது, ஆனா சண்டை நல்லா வருங்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடால போய் ரெஸ்லிங் ஸ்கூல் ஜாயின் பண்றாரு. வருஷம் 2000 பிராக் லெஸ்னர் became NCAA ஹெவிவெயிட் சாம்பியன். இந்த காம்படிஷன் நடக்கிற டைம்ல தான் WWE அவர் நோட்டீஸ் பண்றாங்க. இந்த டேலண்ட்டை நம்ம கண்டிப்பா விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இமீடியட்டா அவரை சைன் பண்ணி அவர் WWE குள்ள லாக் பண்றாங்க. பிராக் லெஸ்னர் 2 வருஷம் WWE கீழ ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. இந்த டைம்ல தான் ஜான் சீனா, ராண்டி ஆர்டன், பட்டிஸ்டா, பிராக் லெஸ்னர் எல்லாருமே ட்ரெயின் ஆன டைம். ராண்டி ஆர்டன் ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிராக் லெஸ்னர் பத்தி எங்களுக்கு யாருக்கும் பெருசா தெரியாது, எல்லாருமே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். சோ அந்த ரிங்ல மாத்தி டைரக்ஷன்ல ஓடுங்கன்னு சொல்லும்போது பிராக் லெஸ்னரோட ஹைட்டுக்கு அந்த ரோப் எல்லாமே சின்னதா இருந்திருக்கு. சோ ஒரு டைம் அவர் ஓடும்போது அந்த ரோப்பை தாண்டி கீழே விழுந்து சேர் பத்த தள்ளி விட்டு உழுகிறாரு பதாருன்னு. சரி எந்திரிச்சு ஐயோ அம்மான்னு வருவான்னு பார்த்தா எந்திரிச்சு சிரிச்சுட்டு, நீ ரெகுலரா இந்த மாதிரி பண்ணும் போல அடுத்த டைம் இதையும் தாண்டி நான் உழுகணும் சிரிச்சுட்டே உள்ள வந்தானா. அப்பவே அவங்க எல்லாத்துக்கும் ஷாக், யாருடா இவன் அடி
வாங்கினதே ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. சோ சின்ன வயசுல இருந்தே பிராக் லெஸ்னருக்கு அடி வாங்குறதா மேட்டரே கிடையாது. எந்த அளவுக்கு அடி வாங்குறனோ அதை சேலஞ்சிங் எடுத்து அதை ரிட்டர்ன் கொடுக்குறங்கிறது அவரோட இன்டென்ஷனே. 2002 பிராக் லெஸ்னர் WWE டெபியூ பண்றாரு. டெபியூ பண்ணி வெறும் 5 மாசத்திலேயே he became WWE சாம்பியன். அதுவும் யாரை தோக்கடிச்சு? the legendary ராக் தோக்கடிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த 5 மாசத்துல அவர் ஹல்க் ஹோகனை தோக்கடிச்சாச்சு. யாருமே தடுக்க முடியாத டாமினன்ட் லெவல்ல இருந்த அண்டர்டேக்கரை ஹெல் இன் எ செல்ங்கிற மேட்ச்ல வச்சு பொளந்து கட்டினாரு. அப்பதான் அவருக்கு தி நெக்ஸ்ட் பிக் திங்னு பட்ட பேரே கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப கிளியர் ஆயிருச்சு, பிராக் லெஸ்னர் இஸ் an unstoppable force. சின்ன பையன் பட் பயங்கரமான டாமினன்ஸ். ஸ்டேஜ்ல ஒரு பயங்கரமான ஆத்லீட், பட் ஸ்டேஜுக்கு பின்னாடி போகும்போது பல பேர் அவரை வெறுத்தாங்க. பிராக் லெஸ்னர் ஒரு கம்ப்ளீட்டான இன்ட்ரோவர்ட். அவர் கிரௌடு பிடிக்காது, மக்கள் அவரை தொட்டா அவருக்கு பிடிக்காது, அவர் தன்னோட பர்சனல் ஜோன் நினைக்கும் போது யாராச்சும் வந்து பேசினா அவருக்கு பிடிக்காது. பிராக் லெஸ்னர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனியான ஆள். அவரை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் பேசணும்னு நினைக்கும் போது தான் நீ பேசணும். அதை மீறி நீ வந்து பேசி ஏதாச்சும் அவரை ட்ரிகர் பண்ணினா he cannot control himself. ஒரு டைம் பிராக் லெஸ்னர் மற்ற WWE பிளேயர்ஸ் எல்லாருமே ஏரோப்ளேன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கர்ட் ஹெகின் சொல்லிட்டு மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு ஒரு ஆள், பழைய ஆள், கொஞ்சம் குடி போதையில பிராக் லெஸ்னர் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிடுறாரு. டென்ஷனான பிராக்ஸ் அவர் அப்படியே நெஞ்ச பிடிச்சி ஏரோப்ளேனோட கதவுல வச்சு டம்னு இடிச்சிருக்காரு. எல்லாருமே ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிட்டாங்க. பட் பிராக் அதை பத்தில யோசிச்சே கிடையாது. கோவம் வந்துச்சுன்னா அவருக்கு கான்சிக்வன்சஸ் பத்தி சுத்தமா யோசிக்க மாட்டாரு. எத்தாப்புல இருக்கவனா அடிக்கணும், அது மட்டும்தான் ஒரு மைண்ட்ல ஓடும். இது அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு. என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கை உங்க மூஞ்சில தான் இறங்கும். அதோட கான்சிக்வன்சஸ் பத்தி நான் என்னைக்குமே யோசிச்சது இல்லைங்கிறது அவரே பப்ளிக்கா சொல்லியிருக்காரு. இவ்வளவு நடந்து அவர் மேல 1000 கம்ப்ளைண்ட் வந்தாலும் அன்னைக்கு WWE ஓனரா இருந்த வின்ஸ் மெக்மேனுக்கு இவர் மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. ஏன்னா வின்ஸ் மெக்மேன் தனக்கு ஒரு பையன் பிறக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி தான் பிறந்திருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே பிராக் லெஸ்னருக்கு பக்காவா பொருந்துச்சு. பட் அவர் இன்ட்ரோவர்ட்ங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு பிரச்சனையை தவிர மீதி எல்லாருமே அவர் எதிர்பார்த்த ஒரு பையனா தான் ஒரு பிராக் லெஸ்னர் நினைச்சாரு. பட் WWE ஒரு கார்பரேட் கம்பெனி. ஸ்டேஜ் விட்டு நீ வெளியே வந்துட்டீங்கன்னா மக்கள் கூட நீ இன்டராக்ட் பண்ணணும். ஓரளவுக்கு நீ பாப்புலாரிட்டி போக 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 நிறைய இன்டர்வியூஸ் கூப்பிடுவாங்க, சோஷியல் ஈவெண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க. அங்க போய் நீ சிரிச்சு பேசிதான் ஆகணும். பட் பிராக் லெஸ்னருக்கு இது சுத்தமா வராது. இந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் வின்ஸ் மெக்மேனுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் சின்ன மோதல் வந்தது. வருஷம் 2004 எனக்கு இந்த WWE லைஃபே வேணாம்னு சொல்லிட்டு பிராக் லெஸ்னர் வெளியே போறாரு. WWE வாரம் முழுக்க டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் இவங்க மாறிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸ் ஃபிளைட் டிராவல், ஒவ்வொரு நாளும் ஹோட்டல்ல தான் தங்கணும், ஹோட்டல் சாப்பாடு, ப்ராப்பரான ஒரு ஜிம் கிடையாது, அதே அளவுக்கு பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிகாஸ் வாரம் முழுக்க நீ சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா உடம்பு பயங்கரமா வலிக்கும். ஸோ பெயின் கில்லர் நீ போட்டே ஆகணும். பிராக் லெஸ்னருக்கு அது போறது சுத்தமா பிடிக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மென்டலி அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஸோ பிராக் லெஸ்னர் தனக்கு தெளிவாயிட்டாரு, எனக்கு சண்டை போறது மட்டும்தான் பிடிக்கும், இந்த டிராவலோ ஃபேக்கா மத்தவங்க கூட நடிக்கிறது எனக்கு வராது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் எனிமோர்னு சொல்லி 2004 அவர் WWE விட்டு வெளியே போறாரு. ஸோ வெளியே போகும்போது அவரோட ஃபைனல் மேட்ச் பிராக் லெஸ்னர் வர்சஸ் கோல்ட்பர்க். ஸ்டோன் கோல்ட் தான் அது ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியா இருக்காங்க. இந்த டைம்ல தான் இன்டர்நெட்ங்கிறது பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் கோல்ட்பர்க் WWE விட்டு வெளியே போறாரு, பிராக் லெஸ்னர் WWE விட்டு வெளியே போறாரு. ஸோ மேட்ச் முழுக்கவே ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா பூ பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே இந்த ஒரு மேட்சை ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்டா பார்க்கவே கிடையாது. இது நீங்க மேட்ச் முழுக்க பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க் ஆகட்டும் பிராக் லெஸ்னர் ஆகட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. ஆடியன்ஸ் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஸ்டோன் கோல்ட ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாவே உள்ள வச்சாங்க. பட் என்னதான் அவங்க கிமிக் பண்ணாலும் கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் இந்த மேட்சை ஒரு பெரிய பொருட்டை எடுத்துக்கவே இல்லை. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டோன் கோல்ட், பிராக் லெஸ்னர் அண்ட் கோல்ட்பர்க் ரெண்டு பேருக்குமே ஸ்டன்னர் போட்டு அப்புறம் ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணி தான் வெளியே அனுப்புனாங்க. ஸோ சொல்ல போனா ஒரு மாதிரி பேட் டேர்ம்ஸ் தான் பிராக் லெஸ்னர் WWE விட்டு வெளியே போறாரு. அவர் போகும்போது 10 வருஷம் வேற எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் நீ சண்டை போடக்கூடாதுன்னு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு தான் அனுப்புறாங்க. இனி நம்ம வேற எங்கேயும் சண்டை போட முடியாதுன்னு கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்ச பிராக் லெஸ்னர் சரி நமக்கு ஃபுட்பால் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு he is moving into football. பிராக் லெஸ்னர் பீயிங் பிராக் லெஸ்னர் அவர் எந்த ஸ்போர்ட்டுக்குள்ள போனாலும் he will become dominant. இப்போ ஃபுட்பால்லே அவருக்கு ஒரு பயங்கரமான நேம் கிடைக்குது. அவர் ஒரு டீம் சைன் அப் பண்ற சிச்சுவேஷன்ல அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அவருக்கு அது பயங்கரமான இன்ஜுரிஸ் ஏற்படுது. இந்த இன்ஜுரிஸ்னால ஃபுட்பால் டீம் அவரை சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. சரி ஃபுட்பால் கனவும் போயிருச்சு, வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்ச பிராக் லெஸ்னர் சரி நம்ம ஊருக்குள்ள அமெரிக்கன் கம்பெனிஸ்ல நான் சைன் பண்ணாதான் நீங்க எனக்கு கேஸ் போடுவீங்க, நான் ஜப்பான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு he went to நியூ ஜப்பான் ரெஸ்லிங் கம்பெனி. பிராக் லெஸ்னரோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டாமினன்ஸ் புரிஞ்ச ஜப்பான் கம்பெனி அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே they are making him NJPW வேர்ல்ட் சாம்பியன். யூஎஸ்ல இருக்கிற மக்களே பிடிக்காத பிராக் ஜப்பான் மக்கள் எப்படி பிடிக்கும்னு நினைச்சு அவர் போனாருங்கிறதா ரொம்ப விசித்திரமான கேள்வி. ஜப்பான் மக்கள் ரொம்ப பொலைட்டா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருமே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல தான் ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் பிராக் லெஸ்னருக்கு அது சுத்தமா வராது. எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வந்தா கூட ஹாய் பாய்னு எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவர் அப்படியே அக்ரெசிவா நடந்து போயிடுவார். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேல்யூவான அசெட்டா தான் பார்த்தாங்க. பட் உள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே அவரை ஹேட் பண்ணாங்க. பட் பிராக் லெஸ்னர் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருந்தார், நான் இங்க பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், இங்க ஃப்ரெண்ட்ஸோ வேற எதையும் நான் உருவாக்க வரல. ஸோ என்னோட இன்டென்ஷன் பணம், நான் சண்டை போடுவேன், நான் பணத்தை எடுத்து நான் கிளம்பிடுவேங்கிறதுல அவர் ரொம்ப கிளியரா இருந்தார். வருஷம் 2008 பிராக் லெஸ்னர் அவரோட அடுத்த டார்கெட் UFC-க்குள்ள போறாரு, விச் இஸ் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். இது WWE மாதிரி ஸ்கிரிப்டட் கிடையாது, உண்மையான அடி உண்மையான ரத்தம். அங்க போன மனுஷன் ரொம்ப சீக்கிரமே he became UFC heavyweight champion. பிராக் UFC-க்குள்ள வரும்போது அவர் மேல எல்லாரும் வச்ச ஒரு பார்வை என்னன்னா he is a pro wrestler.
அவருக்கு யூஎஃப்சில வராதுன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப சீக்கிரமே பிராக் லெஸ்னர் அவரோட வாய் எல்லாத்தையும் அடைச்சாரு வித் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். யூஎஃப்சிலயும் டாமினண்டா இந்த பிராக் லெஸ்னர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டா he cannot control himself. சோ ஒரு மேட்ச்ல ஆடியன்ஸ் இவர் பூ பண்ணும்போது மேட்ச் முடிஞ்சோடனே ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவர் மிடில் ஃபிங்கர் காட்டிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா டெவலப் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அப்ப அவரோட ஸ்பான்சரா இருந்த பட் லைட்ங்கிற பியர் கம்பெனி அவர் கிண்டல் பண்ணிடுவாரு. காரணம் அவங்க சொன்ன பணத்தை கொடுக்கல, அதனால நான் இனிமேல் பட் லைட் குடிக்க மாட்டேன், வேற பியர் தான் குடிக்க போறேன்னு லைவ்லயே சொல்லிட்டாரு. சோ பிராக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பவுண்டரி லைன்ங்கிறது கிடையாது. டென்ஷன் ஆயிட்டா அவருக்கு என்ன தோணுதோ அவர் பண்ணுவார். நீ எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் பூ பண்ணுவாங்கறதுல அவருக்கு செகண்டரி. ஆக்சுவலா he doesn't care. ஆனா ஃபன்னியான விஷயம் என்னன்னா இப்படி கிண்டல் பண்ண பிராக் லெஸ்னரே ஒரு சில வாரத்துக்கு அப்புறம் பட் லைட் தான் எனக்கு பிடிச்ச பியர்னு அப்படியே பிளேட்டை உல்டாவா மாத்தி சொல்றாரு. சோ பேக் ஸ்டேஜ்ல நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கு, அது நமக்கு இங்க தேவை கிடையாது. யூஎஃப்சில டாமினண்டா இருந்த பிராக் லெஸ்னர் கெயின் வெலாஸ்கஸ்ங்கிற ஒரு ஆள் கூட சண்டை போடும்போது அந்த மேட்ச்ல அவர் தோக்குறாரு. பட் நிறைய அடி வாங்கிட்டாரு. அதுக்கு செக்கப்புக்கு போய் பார்க்கும்போது தெரியுது அவரோட இன்டெஸ்டைன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இதுக்கு மேல அக்ரெசிவ் ரியல் பீட்டிங் நடக்கக்கூடிய யூஎஃப்சில நீங்க இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்றதுனால அவர் யூஎஃப்சி விட்டு வெளியே வராரு. இங்க தான் WWE பிராக் லெஸ்னர் ஒரு எமர்ஜென்சி பட்டனை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. வருஷம் 2012 WWE ரேட்டிங்ஸ் ரொம்ப கீழே இருந்த டைம். ஜான் சீனா அப்ப எல்லாத்துக்குமே ஒரு போரிங் ஃபிகரா மாற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ராக் கூட ரெசல்மேனியாங்கிற மேட்ச்ல தோத்துருக்காரு. எந்த ஒரு மொமெண்டமுமே இல்ல. ஆடியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா WWE விட்டு விலகி போயிட்டு இருக்கிற டைம். இப்போ ரேட்டிங்ஸை பம்ப் பண்ணுங்கிறதுக்காக they are bringing back பிராக் லெஸ்னர். அந்த மியூசிக் ஹிட்டான ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்லயே WWEக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு பிராக் லெஸ்னர் ஒரு மேஜிக். சோ எப்பெல்லாம் உங்க ரேட்டிங்ஸ் கீழே போகுதோ இந்த மனுஷனை நம்ம உள்ள கொண்டு வந்தா போதும் ரேட்டிங் சும்மா பிச்சுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சைக்காலஜியை யோசிச்சு பாத்தீங்கன்னா இது WWE பொறுத்த வரைக்கும் ஒரு சீப் டோபமைன் ஹிட். பட் பிராக் லெஸ்னர் பொறுத்த வரைக்கும் இது தங்க மூட்டை போடுற ஒரு வாத்து. கம்மியான அப்பியரன்ஸ் வந்தா போதும் பட் பல கோடியில சம்பளம் வாங்கலாம். ஒரு நல்ல விஷயம் பிராக் லெஸ்னர் வரும்போதெல்லாம் ரேட்டிங் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. பட் அதோட ஆப்போசிட் சைட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவர் உள்ள வர ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு புது டேலண்டோட லைஃப் வேஸ்ட் ஆகுது. பிராக் லெஸ்னர் ஒரு பார்ட் டைமர். சரி அது மட்டும் தான் அவரோட பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவரோட லேசினஸ் இதுக்கு மேல ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது. அவர் இது ஒரு பிசினஸ் ஆக இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இது மேல இருந்த பேஷனேட்ல சுத்தமா போயிருச்சு. நான் உள்ள வருவேன், அதுக்கு நான் பணத்தை வாங்கிட்டு போவாங்கிற இன்டென்ஷன் மட்டும் தான் அவருக்கு இருந்துச்சு. சோ நீங்க கேட்டிருக்கலாம் அவர் என்ன சின்ன பிளேயரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு. அதுக்கான எக்ஸாம்பிள நம்ம பார்ப்போம். டீன் ஆம்ப்ரோஸ் இப்போ ஒரு ஜான் மாக்ஸில் நம்ம கூட்டிட்டு இருக்கோம். ரெசல்மேனியா 32ல டீன் ஆம்ப்ரோஸ் vs பிராக் லெஸ்னர் இன் an எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் ஃபிக்ஸ் ஆகுது. ஷீல்டுங்கிற டீமை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே பயங்கரமான ஸ்டார்ஸ் தான். பட் டீன் ஆம்ப்ரோஸ் தான் எந்த வகையான டூல்ஸ் யூஸ் பண்றதுக்கோ பயப்பட மாட்டாரு. டேபிள்ஸ், லேடர்ஸ், சேர், இந்த ரோப் ஒயர், இந்த ஸ்டீல் ஒயர் எதை வேணா எடுத்து அடிக்கிறதுக்கு அவரு ரெடி. அவரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா ப்ளீட் ஆகி விளையாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற டீன் ஆம்ப்ரோஸ்க்கும் பீஸ்ட்னு சொல்லப்படுற பிராக் லெஸ்னர் அதுவும் இது எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சிங் போது ஆடியன்ஸுக்கு அவ்வளவு ஆர்வம் கிரியேட் ஆச்சு. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க எல்லாரும் பயங்கரமான எதிர்பார்ப்புல இருந்தாங்க. பட் இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெட் டவுன். ஸ்டீல் சேர், கெண்டோ ஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க, வேற எந்த டூல்ஸ்மே அவங்க யூஸ் பண்ணல. இது ஒரு பாட்காஸ்ட்ல டீன் ஆம்ப்ரோஸே சொல்லியிருப்பாரு, நான் நிறைய ஐடியாஸ் கொண்டு போய் பிராக் லெஸ்னர் கிட்ட கொடுக்குறேன், பிராக் லெஸ்னர் அது காது கொடுத்து கேட்கல, அந்த அளவுக்கு லேசியா என்னை ட்ரீட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. பிராக் லெஸ்னர் அந்த டைம்ல அடுத்த ஒரு UFC மேட்சுக்காக ஒரு ஸ்கெட்யூல் ஆயிட்டாரு. சோ இப்போ இங்க டூல்ஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி ஆயிருச்சுன்னா அந்த மேட்ச் கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதை ஒரு சைட் ஆங்கிளா தான் ஒரு ட்ரீட் பண்ணாரு. இது டீன் ஆம்ப்ரோஸ்க்கு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுத்துச்சு. அவர் வெளியே போறதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருந்தது இந்த ஒரு இன்சிடென்ட்டும். அன்னைக்கு பிராக் லெஸ்னர் இந்த ஸ்டேட்டஸ்க்கு அவர்கிட்ட வந்து எல்லாத்தாலையும் பேசிட முடியாது. அவர் என்ன சொல்றவரை நீ கேட்கணும், நீ சொல்ற ஆப்ஷன்ல அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. அதுதான் அவரோட ஆட்டிடியூட் இன்னைக்கு வரைக்கும். 2019 மணி இன் தி பேங்க் மேட்ச், அந்த மேட்ச்ல 7 பேர் உசுரை கொடுத்து சண்டை போட்டு கடைசியில முஸ்தபா அலி அந்த லேடர் செட்டப் பண்ணி மேல போய் சூட்கேஸ் எடுக்கிற செகண்ட்ல பிராக் லெஸ்னரோட மியூசிக் ஹிட் ஆகுது. உள்ள வந்த பிராக் லெஸ்னர் முஸ்தபா அலியை தள்ளி விட்டுட்டு வித்தின் 90 செகண்ட்ஸ் அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு he became the winner. டெக்னிக்கலா பார்த்தா அவர் இந்த மேட்ச்ல கிடையாது, உள்ள வந்து சூட்கேஸ் எடுத்திருக்காரு and he is declared as the winner. காரணம் he is பிராக் லெஸ்னர். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் முஸ்தபா அலி எங்க போனாரு நம்ம யாருக்குமே தெரியாது. இதே வருஷத்துல கோஃபி கிங்ஸ்டன் 11 வருஷம் கஷ்டப்பட்டு ஃபைனலா ஒரு WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்றாரு. அதுதான் கோஃபி மேனியா. சோ அந்த அளவுக்கு நல்ல பாப்புலாரிட்டி நல்ல மொமெண்டத்துல போயிட்டு இருக்கிற கோஃபி கிங்ஸ்டனை ஸ்மாக்டவுன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாக்ஸ்ங்கிற சேனல்ல ஏர் ஆகிறதுனால இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஷாக் வேல்யூ கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு they brought பிராக் லெஸ்னர் பேக். சோ உள்ள வந்த பிராக் லெஸ்னர் வெறும் 5 செகண்ட் தான் கோஃபி கிங்ஸ்டனுக்கு F5 போட்டு he won the match. அத்தனை வருஷம் ஸ்டோரி டெல்லிங் ஒரு செகண்ட்ல காணாம போயிருச்சு. அதுக்கப்புறம் கோஃபி கிங்ஸ்டனுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கான ரீமேட்ச் கிடைக்கவே இல்லை. 2016 ராண்டி ஆர்டன் vs பிராக் லெஸ்னர். இந்த மேட்சோட ஸ்கிரிப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபைட் TKO முடியணும். அது எப்படின்னா 2 ரெஸ்லர் சண்டை போட்டு இருக்கும்போது கார்னர் வச்சு சில டைம் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ரெஃபரி வந்து 1 2 3 4 சொல்லுவாரு. 4 சொல்றதுக்குள்ள அவங்க விடணும். அப்படி விடாம அடிச்சாங்கன்னா மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆயிரும். இதுதான் அவங்க ஸ்கிரிப்டா வச்சிருந்தது. பட் பிராக் லெஸ்னர் உள்ள நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னால ட்ரிகர் ஆயிட்டாரு. கிளவுஸை கழட்டி ராண்டி ஆர்டனோட மண்டையை பார்த்து நக்கல்ஸ் வச்சு குத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல ஒரு கட்டாயி 10 ஸ்டிச் போற சிச்சுவேஷன் ஆயிருச்சு.
ரெஸ்லிங்கை மதிக்கிற யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்டென்ஷன்லாம் ஒருத்தனை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதா அவங்களோட மோட்டோ. பட் பிராக் லெஸ்னர் இப்படி பண்ணது யாருக்குமே பிடிக்கல. அவர் பேக் ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த மொமெண்ட்டுமே கிறிஸ் ஜெரிகோ போய் அவர் கூட சண்டை கட்டிருக்காரு. 2 பேருமே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பட் ட்ரிபிள் எச், வின்ஸ் மெக்மேன் எல்லாருமே பக்கத்துல இருந்தனால அவங்க விலைக்கு விட்டு போயிட்டாங்க. அப்படி இவங்க 2 பேரும் மட்டும் வந்து தடுக்கலைனா இவங்களுக்குள்ள நடந்த சண்டை மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா மாறி WWE பேரையே அது கெடுத்திருக்கும். கிறிஸ் ஜெரிகோ அதுக்கப்புறம் போய் வின்ஸ் மெக்மேன் சொல்றாங்க, கண்டிப்பா இவனை நீ உள்ள கூப்பிடக்கூடாது, இந்த அளவுக்கு அவன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், யூ ஹேவ் டு செட் அன் எக்ஸாம்பிள். பட் முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ லெஃப்ட் WWE. ஸோ ஒவ்வொரு முடியும் பிராக் லெஸ்னர் உள்ள வரும்போது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு சின்ன கெட்ட விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ பிராக் லெஸ்னர் கனடால செட்டில் ஆயிருக்காரு. செஸ்காஷ்வான் ஒரு ப்ரோவின்ஸ் இருக்கு. அந்த ப்ரோவின்ஸ்ல பல ஏக்கருக்கு லேண்ட் வாங்கி அவர் பக்காவா செட்டில் ஆயிருக்காரு. இன்ட்ரோவர்ட்டுக்கு ஏத்த மாதிரியே தன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல எந்த வீடுமே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல தான் அவர் தன்னோட வீட்டை கட்டியிருக்காரு. எந்த வகையிலும் எவனும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 8 அடிக்கு ஃபென்ஸ் வீட்டை சுத்தி வச்சிருக்காரு. ஸோ எந்த வகையான ஆட்களும் அவரோட பெர்மிஷன் இல்லாம உள்ள போகவே முடியாது. பட் அவர் ரீச் அவுட் பண்ணணும்னா அங்க போன் சிக்னலே ப்ராப்பரா கிடைக்காது. இவ்வளவு ஏன் WWE அவர் ரீச் அவுட் பண்ணாவே லேண்ட்லைன்ல தான் அவர் கான்டாக்ட் பண்ணணும். செஸ்காஷ்வான் ஒரு பயங்கரமான அண்டர் டெவலப்டு கிராமம். அந்த ப்ரொவின்ஸையே அவங்க கிராமம்னு சொல்லி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பல 100 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு கடையுமே இருக்காது. இன்ஃபேக்ட் போன்ல சிக்னல் கூட கிடைக்காது. நம்ம எங்கேயாச்சும் ரோட்ல போய் ஸ்டக் ஆயிட்டோம்னா பின்னாடி யாராச்சும் ரேண்டமான ஆட்கள் வரும்போது அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு தான் நம்ம தப்பிக்க முடியுமோ தவிர போன் சிக்னல் எந்த இடத்துலயும் கிடைக்காதுன்னு சொல்லப்படுற அந்த அளவுக்கு ஒரு அண்டர் டெவலப்டான ஒரு ப்ரோவின்ஸ் தான் செஸ்காஷ்வான். பட் பிராக் லெஸ்னர் அவரோட கேரக்டருக்கு ஒரு பக்காவான ஊரை சூஸ் பண்ணி தான் அங்க போய் அவர் இப்ப லிவ் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பிராக் லெஸ்னர் தனக்கு யாரு வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய் ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கான்ட்ரோவர்சி என்னைக்குமே அவர் விட்டது கிடையாது. கனடாவை பொறுத்த வரைக்கும் நீங்க லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஹண்டிங் இஸ் லீகல். பட் ஹண்டிங்குமே ஒரு குறிப்பிட்ட வகையான மானை மட்டும் தான் நீங்க வேட்டையாடணும். சில மான்களை நீங்க வேட்டையாடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. பிராக் லெஸ்னர் கிட்ட ஒரு ப்ராப்பரான ஹண்டிங் லைசன்ஸ் இருக்கு. அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காடு மொத்தமே அவரோட இடம் தான். ஸோ அதுக்குள்ள அவர் ரெகுலரா போய் ஹண்டிங் பண்றத ஒரு ஹாபியாவே வச்சிருக்காரு. அப்படி ஹண்ட் பண்ணிட்டு இருந்த பிராக் லெஸ்னர் ஒரு டைம் சுடக்கூடாத மான கரெக்டா சுட்டுட்டாரு. எஸ், அவங்க ஒரு சல்மான் கானா மாறிட்டாரு. இதனால கவர்மெண்ட் அவருக்கு ஒரு $100,000 ஃபைனா போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அவர் இன்கம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன மேட்டர் தான். பட் ஸ்டில் லீகலா ஒரு மேல ஆல்ரெடி ஒரு ஹண்டிங் கேஸ் இருக்கு. ஸோ சில வருஷத்துக்கு அவர் ஹண்ட் பண்ணக்கூடாதுன்னு அவரோட லைசன்ஸ் கூட புடிங்கி வச்சிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2024 வின்ஸ் மெக்மேன் மேல ஒரு செக்ஸ் டிராபிகிங் கேஸ் ஃபைல் ஆகுது. அந்த கேஸ்ல விக்டிமான பொண்ணு என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காங்கன்னா, வின்ஸ் மெக்மேன் என்ன ஒரு ஃபார்மர் UFC சாம்பியன் இப்ப WWE பிளேயரா இருக்கிறவங்களுக்கு சப்ளை பண்ணிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த பேர் டைரக்டா பிராக் லெஸ்னர் தான் கை காட்டுது. பட் பிராக் லெஸ்னர் எந்த இடத்துலயும் பேர் கிடையாது. இதனாலதான் வின்ஸ் மெக்மேன் WWE விட்டு வெளியே போனாரு. 2024 பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பிள் ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தாங்க, அது கேன்சல் ஆச்சு. 2024 கேம் கவரோட பேஜ்லயே பிராக் லெஸ்னர் தான் இருப்பாரு, அதே அவங்க தூக்குனாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் பல மாசங்கள் பிராக் லெஸ்னர் எங்க போனார்னே தெரியல. பட் அதுக்கப்புறம் ஜான் சீனாவோட ஹீல் டர்ன் ரொம்ப முக்கியா போயிட்டு இருக்கு. அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் போயிட்டு இருக்கு. பட் ஜான் சீனாக்கு ஒரு மொமெண்டமே கிடைக்கலன்னு சொன்னோடனே WWE மறுபடியும் தன்னோட எமர்ஜென்சி பட்டன் நோக்கி போனாங்க. அதுதான் பிரிங்கிங் பேக் பிராக் லெஸ்னர். கிளாஷ் இன் பாரிஸ்ல பிராக் லெஸ்னர் என்ட்ரி கொடுத்து ஜான் சீனா அட்டாக் பண்ணும்போது எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. லீகலா பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்பவே அப்செட் ஆனாங்க. இந்த மாதிரி அவர் மேல ஒரு செக்ஸ் டிராஃபிகிங் கேஸ் இருக்கு. அந்த டைம்ல ஒருத்தரை வந்து உள்ள கூப்பிடுறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பணத்து மேல வெறியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு WWE மேல இன்னைக்கும் பல பேர் கேஸ் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே பிராக் லெஸ்னரோட கருப்பு பக்கங்கள். ஒரு பக்கம் பிராக் லெஸ்னர் நேச்சுரலி கிஃப்டட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நேச்சுரல் காம்பேக்ட் அத்லீட். இன்னொரு பக்கம் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஃபிகர், WWE யோட எமர்ஜென்சி பட்டன். இது எல்லாத்தோட கலவை தான் தி பீஸ்ட் பிராக் லெஸ்னர். இன்னைக்கு பிராக் லெஸ்னர் அவரு தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்பெல்லாம் WWE அவர் வேணும்னு சொல்லி கேட்கறாங்களோ அப்ப வருவாரு, ஒரே ஒரு அப்பியரன்ஸ் தான் கொடுப்பாரு, பல கோடியில சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாரு. எஸ், அவருக்கு இப்ப ப்ரோ ரெஸ்லிங் மேல ஒரு பேஷனேட் கிடையாது. இது ஒரு பணம் கொடுக்கிற ஒரு மிஷினா மட்டும்தான் அவர் பாக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது அப்பப்ப அவருக்கு வரக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஜாப். பட் நேச்சரா அவருக்கு கொடுத்த இந்த பிசிக், அவரோட டாமினன்ஸ், அவரோட அத்லெட்டிக் சென்ஸ், இதெல்லாமே ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் வரக்கூடிய ஒரு பியூர் டேலண்ட். ஸோ அவரோட அப்பியரன்ஸ்க்கு அவர் அவ்வளோ கோடி ரூபா கேட்கறாருன்னா he completely deserved it. ஸோ ரெஸ்லர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? WWE இன்னும் பிராக் லெஸ்னர் ஒரு எமர்ஜென்சி பட்டனா யூஸ் பண்றது கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு வார் கேம்ஸுக்கு அவர் வர வச்சாங்க, அதுக்கப்புறம் எங்க போனாரு தெரியல. பட் வார் கேம்ஸ்க்கு அவர் வரும்போது நம்மளுக்கு எப்படி பூரிப்பாச்சோ மறுபடியும் அவரோட தீம் மியூசிக் நம்ம கேட்கும்போது பூரிப்பாக தான் செய்யும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. பிகாஸ் பிராக் லெஸ்னர் இஸ் a natural beast of human species. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ரெஸ்லர்ஸை பத்தின தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.